வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை அப்பாசுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் பிளாட்டினா போரூர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ரெண்டு பக்கமும் என்னுடைய இரண்டு பக்கத்திலும் பெண்கள். ஆனால் பேச போகிறது ஆணை பற்றி. அதுவும் பெருவாரியாக நிறைய படித்த பெண்கள் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் விமன் இங்கே இருக்காங்க. ஒரே ஒரு மைய கேள்வி தான் இந்த ஷோவே. இன்னைக்கு ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் கஷ்டப்படுறானா? அவ்வளவுதான். இது ரெண்டு, இந்த குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும். ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு என்னங்க, அவங்க நினைச்சே செய்யலாம், சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க விதிச்சதுதான் விதின்னு இருக்கு, அவங்க சொல்றபடிதான் அந்த சமூகமே இயங்குது. கோல் போஸ்ட் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் அப்பப்போ மாத்திக்கிறான், இங்கிருந்து அங்கே போய்க்கிறான், அங்கிருந்து இங்கே போய்க்கலாம். இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நெருக்கடிக்குள்ள ஆண் தன்னுடைய குரலை கூட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கு. இந்த ரெண்டு தரப்பு தான் இந்த பக்கம் இருக்காங்க. பிளண்டா ஒரு நம்பிக்கை இருக்குங்க ரொம்ப காலமாகவே. ஆண் ஃப்ரீயா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். ஃப்ரீடம், ஹாப்பினஸ் ஆணுக்கு எப்போதுமே உண்டு அப்படின்னு நம்ம பிளண்டா நம்புறோம். ஏன் அப்படி சொல்றோம்? இந்த பக்கம் கூட குழந்தை பிறந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில. இன்னைக்குமே இவ்வளோ எல்லாம் மாறி இருந்த காலத்துல கூட ஒரு குழந்தை ஆணா பெண்ணான்னு பார்க்கும்போது ஆண் குழந்தைன்னு சொல்லும் போது தான் எல்லாரோட முகத்திலயுமே சந்தோஷம் வருது. ஆணுக்கு கூட அப்பதான் சந்தோஷம் வருது. ஆனா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தும் உண்டு. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. ஆண் ஐ திங்க் ஹி இஸ் ஷீல்டட் ஃப்ரம் ஸ்டில் பீயிங் ஷீல்டட் ஃப்ரம் ஆல் தி திங்ஸ் தட் அவனுக்கு இன்னுமே ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபன்னு, அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த சேட்னஸும் என்ன அது ஒரு தடுப்பு மாதிரி செய்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ரீச்சிங் ஹிம். ஹி ஸ்டில் ஹாப்பி. அண்ட் வடிகால்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அவனுக்கு சோகம் வந்தால் கூட வடிகால் தேடிக்கிற முறைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு 3 பசங்க. ஓகே, இப்போ பெரியவன் ஹீஸ் ஆல்மோஸ்ட் 18 years old. த ஃப்ரீடம் அவனுக்கு சொசைட்டியில் இருக்கிறது எப்படின்னா, ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ வெளியே போய் நீ ஒரு வேலையை செய், லேட் நைட் 10 o'clock 11 o'clock அப்படின்னாலும் நான் யோசிக்காமல் தைரியமாக அவனை வெளியே அனுப்ப முடியும். பிகாஸ் ஹீஸ் அ பாய். அது நம்ம சொசைட்டியில் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது கோயிங் அரவுண்ட். பட் இதுவே எனக்கு ஒரு பொம்பளை குழந்தையா ஐ மே நாட். இப்போ நான் படிச்சிருக்கேன், என் பிள்ளைய நான் என் பொண்ணாக இருந்தாலும் நான் போல்டாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவேன். சுதந்திரங்கிறது 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றதோட தான் இன்னும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப பழைய ஐடியா இல்லையா? நான் ரொம்ப மாடர்னான ஒரு வியூ எதிர்பார்க்குறேன் உங்ககிட்டேருந்து. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தா என்ன டிபேட்டில் சொல்லுவீங்களோ அதே இங்கே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இருங்க, வர பெண்ண ஒரு சிக்கல் இருக்கு. நீங்கள் எல்லாருமே இதை பெண்ணோட கம்பேர் பண்ணால் ஒரு ரெகுலரான பட்டிமன்றம் ஆகிடும் இது இல்லையா? ஒரு பெண்ணால் 10 மணிக்கு போக முடியாது, ஆனால் போக முடியும். இந்த ஷோ அது இல்லை. நீயா நானா இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆன் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவ்வளவுதான் சார். ஜென்ஸ் எப்படின்னா எந்த சுச்சுவேஷனோ அதில் அடாப்ட் ஆயிடுவாங்க.